எதையுமே செய்யாம 40 வருஷம் சினிமாவில் நடிச்சு பல 100 கோடிகளை சம்பாரிச்சு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதற்காக, தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேர பஞ்சாயத்து போர்டு பிரச்சனை நிற்க மாட்டேன், கவுன்சிலர் தேர்வுக்கெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம், உள்ளூராட்சி தேர்தலாம் சந்திக்க மாட்டோம், நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம், எம்எல்ஏ பதவி எம்பி பதவியெல்லாம் வேண்டாம், நேரா சேஞ்சாச்சு கோட்டையில தான் எங்க வண்டி போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? இதுவா ஜனநாயகம்? கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது. இன்னைக்கு சினிமாவில் எழுதுற பாடல்கள் என்ன பாடல்களுங்க? நீ ரெடியா நான் ரெடி, உட்டாலக்கடி செவுத்த தோல் தான் உள்ளே தெரியுது ஏதோ ஒண்ணுதான். கட்டில்கள் எதுக்கு, கற்பூரங்கள் எதுக்கு, சாமிக்கு தான். கட்டில்கள் எதுக்கு, சாதிக்கத்தான். இப்படியெல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற என் தமிழ் முறையை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா, அது மீதுதான் எனக்கு கோபம். தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல. ஐயோ நான் விஜய் பார்த்துட்டோம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் எங்க அல்லோலையா கூட்டத்தில் ஏதாவது சத்தம் வருதுன்னு நினைச்சேன். எப்படி நீங்க படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு? இதையெல்லாம் சிந்திங்கன்னு சொன்ன. இப்ப இந்த பேச்சை எங்களுடைய முகநூல் பக்கத்தில் லைவ் போட்டானா ஒரு 100 பேர் வந்துருவான். சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும். இதுக்கு நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாக அதை தனன்றேன். எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க? எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க? நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் 6 மணி நேரம் டிராபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நீதிமான்களே, கண்ணு தெரியலையா? மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் கண்ணு தெரியலையா? மோடி அமித்ஷாவுடைய கடக்கன் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒரு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற சூழ்ச்சியா இல்லையா? இது நேரா நாங்க வருவோம், யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம். திருச்சியிலையும் மதுரை விமான நிலையத்திலையும் பொது சொத்துக்களை சேதமாக்கி சென்னை எம்எல்ஏ விடுதி சாலையில் இருந்த அத்தனை பாறைக்காட்டுகளையும் உடைத்து பாவம் கூண்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூண்டு மேல ஏறுறான், விஜய் வர்ற வேன் மேல ஏறுறான். நான் விஜயை தப்பு சொல்லல, என் தமிழ்நாட்டு மக்களை தான் தப்பு சொல்லுவேன், என் தொப்புள் கொடி உறவுகளை தான் தப்பு சொல்லுவேன். இப்படி அறியாமையில் இருக்கீங்களே. அமிர்தா பச்சனை விட உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய நடிகனா? மம்முட்டி விட மிகச்சிறந்த நடிகனா? உன் தெருவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தானா, ரோடு போட்டானா, பள்ளிக்கூடம் கட்டினானா, பால்வாடி கட்டி கொடுத்தானா, உயர்நிலை பள்ளி கொடுத்தானா, கலைக்கல்லூரி கொடுத்தானா, பொறியியல் கல்லூரி கொடுத்தானா, இன்ஜினியரிங் கல்லூரி கொடுத்தானா, மெடிக்கல் காலேஜ் கொடுத்தானா? இந்த நடிகர்கள் ஒரு சினிமாவில் ஒரு நடிக்கிறாருன்னா போங்க, கதை அம்சம் நல்லா இருக்குமா, கைத்தட்டமா, விசில் அடிச்சோமா, ரசிச்சுட்டு வந்துடணும். ஆனா இங்க இருக்கிற என் தமிழ்நாட்டு பெண்கள், இன்னைக்கு குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் செய்யற அநியாயம் தாங்கவே முடியல. ரொம்ப கேவலமான நடை, உடை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பேச்சுக்கள், தொலைக்காட்சி மைக்கை நீட்டி பேசும்போது என்ன வார்த்தையை சொல்றோன்னு சொன்ன பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல. எதுக்கு கை குழந்தையோட போறீங்க? அந்த கை குழந்தை அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி அந்தாண்டு ஒருத்தன் தாண்ட போடுறான், இன்னும் ஒருத்தன் 2 காலை பிடிச்சி வாங்கி இப்படி எடுத்துட்டு போறான். நம்ம ஊர்ல முயலை காதை பிடிச்சி எடுத்து போவாங்கல்ல, அப்படி எடுத்துட்டு போறான். தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க? அப்படி என்ன செஞ்சிருவீங்க? நல்ல கண்ணையா யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் காலி கூட்டமா மாறி நிக்குது. ஆனா சினிமா கதாநாயகர்களையும் சதை நாயகங்களையும் கொண்டாடுகிற ஒரு இழிப்பிறவிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றுகிற அந்த போக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். ஒரே ஒரு எஸ்ஐ எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு வண்டியில வராரு, ஒரே ஆளு. ஆனால் இன்றைக்கு திருச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து இறங்கினார். என் தொண்டர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஒருத்தங்க 2 பேர் எழுந்து போறாங்க, திரும்பி உக்காந்துடுறாங்க. இங்க எங்கேயாச்சும் நாங்க மரத்துல ஏறணுமா? இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சோமா? அவன் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற ஓட்டு வீடுல ஏறி குதிச்சு ஓட்ட உடைச்சோமா? கடைகளை சூறையாடணுமா? சென்னை விமான நிலையம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. அத்தனை தட்டிகளையும் தாண்டி ஏறி குதிக்கிறான். ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம். இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டுவிட்டான்.
60,000 70,000 டிக்கெட் எங்க போவான்? யார் பதில் சொல்றது? 6 மணி நேரம் நெரிசல். நான் கேட்கிறேன் தமிழ் சமூகமே, நான் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகனை பார்ப்பதற்காக கர்ப்பிணி தாயாகவும் பச்சை குழந்தையாகவும் சென்று மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் மேலே ரசிகர்களின் கால்கள் பதிந்து ஏறி தன் தலைவனை திரையில் முதல்வரை தேட கிளம்புகிறான் தமிழன். இதை சிந்திக்க வைக்கின்ற அறிவுபூர்வமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காகத்தான் இங்கு தம்பிகள் வேல்முருகன் தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். நேரா நாங்க வருவோம், யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம். எவனோ ஒரு ஸ்டண்ட் நடிகர் உயிரை பணையம் வைத்து சண்டை போட்டானா அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம், யாரோ ஒருவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டுறான். பாவம், ஒரு டீ கடைக்காரன், ஒரு மளிகை கடைக்காரன், ஒரு ஓட்டு போட்ட வீடு, அந்த வீதிகளில் இருந்து ஏர்போர்ட்ல வர அத்தனை வீடுகளில் ஏறி நின்று குதிச்சு ஓடுகள் உடைந்து ஹாஸ்பிட்டலா ஷீட்டு உடைந்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நடுவீதிக்கு வந்திருக்குன்னு. 15,000 பேர் இன்றைக்கு அவரவர்கள் பணிக்கு செல்ல முடியல. தாய்மார்கள் பெரியோர்கள் கதறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸில் தொடங்கி 2 கம்யூனிஸ்டுகளில் இருந்து, ஏன் சித்தாந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கிற பாரதிய ஜனதாவிலிருந்து திமுக, அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் என்று எத்தனையோ சாதி கட்சிகளும் மத கட்சிகளும் இந்த மண்ணில் இருந்து அந்தந்த தலைவர்கள் வருகை வந்த போது எல்லாம் கூடுகிற அந்த கூட்டம் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக, ஒரு கட்டுப்பாடு ஒரு கூட்டமாக, ஒரு தலைமை நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கூட்டமாக, ஒரு அரசியல் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 86 அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இருக்கிறது. இந்த வரையறுக்குள் வராத ஒரே கூட்டம் அப்படின்னா திருச்சியிலையும் மதுரை விமான நிலையத்திலையும் பொது சொத்துக்களை சேதமாக்கி சென்னை எம்எல்ஏ விடுதி சாலையில் இருந்த அத்தனை பாறைக்காட்டுகளையும் உடைத்து பாவம் கூண்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூண்டு மேல ஏறுறான், விஜய் வர்ற வேன் மேல ஏறுறான். நான் விஜயை தப்பு சொல்லல, என் தமிழ்நாட்டு மக்களை தான் தப்பு சொல்லுவேன், என் தொப்புள் கொடி உறவுகளை தான் தப்பு சொல்லுவேன். இப்படி அறியாமையில் இருக்கீங்களே. அமிர்தா பச்சனை விட உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய நடிகனா? மம்முட்டியை விட மிகச்சிறந்த நடிகனா? அங்க இருக்கிற மோகன்லாலை விட மிகச்சிறந்த நடிகர்களா? எங்கேயாவது கேரள என் மலையாளத்தி சகோதரர்கள் தன் 6 அறிவை இழந்து உடைய அவுத்து போட்டு வேப்பலை கட்டிக்கிட்டு இவன் தலைவனுடைய படம் 100 நாள் ஆவணும்ட்டு நடைபயணம் போற வரலாறு கேள்விப்பட்டீங்களா? கேரளாவில், மும்பையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் இந்த அறியாமையில் மூழ்கி திளிகின்றீர்கள்? உன் தெருவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தானா? ரோடு போட்டானா? பள்ளிக்கூடம் கட்டினானா? பால்வாடி கட்டி கொடுத்தானா? உயர்நிலை பள்ளி கொடுத்தானா? கலைக்கல்லூரி கொடுத்தானா? பொறியியல் கல்லூரி கொடுத்தானா? இன்ஜினியரிங் கல்லூரி கொடுத்தானா? மெடிக்கல் காலேஜ் கொடுத்தானா? இந்த நடிகர்கள் ஒரு சினிமாவில் ஒரு நடிக்கிறாங்கன்னா போங்க, கதை அம்சம் நல்லா இருக்குமா, கைத்தட்டமா, விசில் அடிச்சோமா, ரசிச்சுட்டு வந்துடணும். ஆனா இங்க இருக்கிற என் தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் செய்யற அநியாயம் தாங்கவே முடியலங்க. இங்க இருக்கிற பெண் சகோதரிகள் நீங்க தான் அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப கேவலமான நடை, உடை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பேச்சுக்கள், தொலைக்காட்சி மைக்கை நீட்டி பேசும்போது என்ன வார்த்தையை சொல்றோன்னு சொன்ன பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல. எதுக்கு கை குழந்தையோட போறீங்க? இந்த கை குழந்தை அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி அந்தாண்டு ஒருத்தன் தாண்ட போடுறான், இன்னும் ஒருத்தன் 2 காலை பிடிச்சி வாங்கி இப்படி எடுத்துட்டு போறான். நம்ம ஊர்ல முயல காதை பிடிச்சி எடுத்து போவாங்கல்ல, அப்படி எடுத்துட்டு போறான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நான் பிஜேபி சித்தாந்த எதிரியாக இருந்தால் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக போன்ற பொதுக்கூட்டங்களில் எங்கேயாவது இப்படி கர்ப்பிணி தாய்கள் மிதிப்பட்டு இருக்கிறார்களா? பச்சை குழந்தைகள் இப்படி காலையும் தலையும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்களா? எங்கேயாவது 1 லட்சம் சேரு, 1.5 லட்சம் சேர் போட்டதில் 1 லட்சம் சேரு உடைப்பட்டு அந்த சேரை போட்ட முதலாளி பல தொலைக்காட்சி முன்னாடி வந்து கதறி பார்த்திருக்கிறீங்களா? இவர்களை எல்லாம் பக்குவப்படுத்த வேண்டிய, மட்டுப்படுத்த வேண்டிய எஜுகேஷன், அதாவது அவர்களுக்கான எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்க செய்யுங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வாங்க, மக்கள் சார்ந்த போராட்டங்களை நடத்துங்க, மக்களோடு மக்களாக பழகுங்க, மக்களோடு மக்களாக இருங்க. அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும். இதுக்கு நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாக அதை தனன்றேன். எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க? எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க? ஒரு சிறைத்துறையில் இருக்கிற ஒரு பாலா என்கிற நடிகன்
தன் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கிறார், தையல் மிஷினை கட்டி கொடுக்கிறார். அந்த பாலா நாளைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்ற போது சிறப்பு விருந்தினர்களுக்கான கேட்டு திறக்கப்படுமா? ஒன்றிய அரசே, நரேந்திர மோடியே, உங்கள் சூழ்ச்சி தெரிகிறது. ஆனா ஒரு நடிகருடைய விமானம் இந்தியாவில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று அனுமதிக்கிறீங்க. ஆனா எங்களுடைய ஒக்கி புயல், எங்கள் ராமேஸ்வரம் தீவு மீனவர்களும் கன்னியாகுமரி தீவு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட போது மீறுங்கள், மீட்டு தாருங்கள் என்று சொன்ன போது எங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, எங்க ஹெலிபேட்டுக்கும் எங்க விமானங்களுக்கும் மாலை 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு. நான் கேட்கிறேன், இது எந்த விதத்தில் நியாயம்? பிரித்தாளம் சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர் வாழ்வுரிமை என்கிற தளத்தில் எண்ணற்ற தலைமைகள் இருக்கிறார். நல்ல கண்ணையா யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் காலி கூட்டமா மாறி நிக்குது. தோழர் தமிழரசனா யாரு அவருன்னு கேட்கிறான். பாவலதேர் பெருஞ்சு திருநாரா யாருன்னு கேட்கிறான். எங்கள் ஐயா பாவேந்தன் பாரதிதாசரை யாருன்னு கேட்கிறான். ஆனா சினிமா கதாநாயகர்களையும் சதை நாயகங்களையும் கொண்டாடுகிற ஒரு இழிப்பிறவிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றுகிற அந்த போக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதற்கு எப்படி அரசு துணை போகலாம்? எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு தலாமா தொழிற்சாலை மின்சாரம் கிடையாது, கதவை இழுத்து பூட்டிட்ட, லெட்டினை இழுத்து பூட்டிட்ட, தண்ணி கிடையாது குடிக்க, போடாதற்கு உரிமை இல்லை. ஆனா நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் 6 மணி நேரம் டிராபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நீதிமான்களே, கண்ணு தெரியலையா? மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணு தெரியலையா? மோடி அமித்ஷாவுடைய கடக்கன் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒரு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற சூழ்ச்சியா இல்லையா? இது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு என்ன மாம மச்சான் சண்டையா? எனக்கும் அவருக்கும் எதுவும் கிடையாது. நீங்க அரசியலுக்கு வாங்க, மக்களோட பணி செய்யுங்க, மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நில்லுங்க. எங்க என்எல்சியில வானரேபுரம் மக்கள் போராடிட்டு இருக்கிறான், ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறான், செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறான், தமிழ் கடலூர் ஷிப்காட்ல போராடிட்டு இருக்கிறான், பரந்தூர்ல போராடிட்டு இருக்கிறான், அதானி ஏத்து என்னுடைய மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறான் திருவேற்காடு கும்மிடிப்பூண்டி பகுதியில். ஆனா இங்க எல்லாம் இறங்கி மக்களோட மக்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்க நீட்டுறாங்க, உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டன்ல சட்டார்னு சாத்துறாரு. இங்க நீ 100 பத்திரிகையாளர்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேளுங்க, சளைக்காம எனதருமை தமிழ்நாட்டு ஊடகங்களை பத்திரிகைகளை வேல்முருகன் 1 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் சந்திக்கின்ற அந்த நேர்கொண்டு அவர்களை கேள்விகளுக்கு பதிலளிக்கிற அந்த திராணி தெம்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க? அப்படி என்ன செஞ்சிருவீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்திய அளவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிறது. தெற்காசியாவில் ஒரு மாநிலத்தில் 36 மெடிக்கல் காலேஜ். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன். தமிழக சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று பேசி முதல் பொறியியல் கல்லூரியை கடலூரில் கொண்டு வந்தவன் வேல்முருகன். அடுத்த கட்டமா புலிப்பாச்சல் போல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரியை கொண்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆயிரக்கணக்கான உறவுகளின் பிள்ளை செல்வங்களுக்கு அரசே கல்வியை கொடுங்கள் என்று கொடுக்க செய்தவன் வேல்முருகன். நான் மக்களை சந்திக்கிறேன். மறைந்த முதலமைச்சர் அம்மையாரிடத்தில் போராடி என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று தொடர்ந்து போராடி கொண்டு வந்தவன் வேல்முருகன். மணல் கொள்ளை மாபியாக்களிடமிருந்து கனிம வளத்தை காப்பாற்ற அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவன் வேல்முருகன். நான் கேட்கிறேன், அப்படி ஏதாவது ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மக்களுக்காக நின்று போராடி, நீ பரந்தூர் பிரச்சனையை எடுத்துக்கங்க, இல்ல எண்ணூர் துறைமுக பிரச்சனையை எடுத்துக்கங்க, இல்ல என்னுடைய மீனவர்கள் தேங்காய்பட்டினத்தில் மீனவர்களுக்கு இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பா ஒரு சரியான எஸ்டிமேட் திட்டமிடாம ஒரு தூண்டில் வளைவு கட்டி மீன் பிடிச்சு கரை ஒதுங்கும் போது அந்த மீனவன் செத்து மடிகிறான். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கடற்கரை மீனவர் மக்கள் இன்னைக்கு தூண்டில் வளைவு கேட்கிறான், மினி ஆர்வர் கேட்கிறான், மீன் இறங்குதலம் கேட்கிறான், மீன் விற்பனை கூட கேட்கிறான். அப்படி கேட்டு போராடுகின்ற அந்த மக்களோடு களத்தில் நில்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை தாருங்கள் என்று வேல்முருகன் கேட்கிறான். உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அதுல என்ன புரிதல்? அதுக்காக என்ன போராட்டம்?
உங்களுக்கு இருக்கிற இந்த மாபெரும் மக்கள் செல்வாக்கை, இந்த ரசிகர் திரளை ஒரு ஆக்கப்பூர்வமான 7 கோடி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றை செய்து தாருங்க. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உங்களிடத்தில் நட்புக்கரம் நீட்டுறோம். ஆனா என் மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, தமிழர் வாழ்வுரிமை சார்ந்து, என் மொழி சார்ந்து, இங்க எங்க பார்த்தாலும் ஆங்கிலம். பாத்தீங்களா என்னது அது? உஸ்வல் மார்பிள்ஸ், கிராண்ட் அஞ்சப்பர், பச்சை தமிழன் அஞ்சப்பர், கிராண்ட் அஞ்சப்பர். எங்கே தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று பேசி அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்தவர்களின் ஆட்சியில் எங்கே தமிழ் தேடுகிறோம். தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தூக்கிட்டோம் அரசு பேருந்து. அதை கூட சட்டமன்றத்தில் கேட்டு மாற்றி அமைத்தவன் வேல்முருகன். அப்படி செய்தியை சொன்னவன் என் நண்பன் ஜெகதீச பாண்டியன். என்னால் சொல்ல 3 மணி நேரம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் தமிழ் சமூகத்திற்கான மாற்றத்தை ஒரு வேல்முருகன் ஆகிய நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை என்னால் பட்டியலிட முடியும். அப்படி பட்டியலிட்டு சேலத்திலே அமர்ந்திருக்கிற என் உறவுகளிடத்தில் என் கரங்களை பலப்படுத்தி தாருங்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான கரங்களாக இதை நான் மாற்றி அமைக்கிறேன் என்று பேசுகிறேன். ஆனால் உங்கள் 40 ஆண்டு சினிமா வாழ்வு, திரைத்துறையிலே அரசியலுக்கு வர நினைத்த, அது ரஜினியாக இருந்தாலும் கூட வர நினைத்த உங்களுடைய அரசியல் வாழ்வு என்ன? இந்த மக்களுக்கான போராட்டங்கள் என்ன? நான் கேட்கிறேன், ஐயா நல்ல கண்ணு செய்யாத தியாகமா? சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தான். வெள்ளைக்காரன் ஒவ்வொரு மீசை முடியாக புடுங்கி புடுங்கி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி தாருங்கள் என்று சொன்னேன். நான் சாவர்கர் பரம்பரை அல்ல, மன்னிப்பு கடிதம் எழுத மாட்டேன் என்று சொன்ன மகத்தான தலைவன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு. சங்கர ஐயாக்கள், எங்கள் தமிழ் தேசிய தந்தை ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள், அப்பழுக்கற்ற ஆளுமைகள். ஏன் இதே சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் வைத்துக் கொண்டு தமிழர் தேசிய தளத்தில் பணி செய்கிற எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள், எத்தனை சின்ன சின்ன இயக்கங்கள், அமைப்புகள் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தேச விரோத சட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்து இங்க வந்து பேசிய என் அருமை சகோதரர் தோழர் சிதம்பரம் போன்றவர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள். கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்? இவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், இவருக்கு கிடைக்காத முக்கியத்துவம், இவர்களை கொண்டாட மறுக்கின்ற ஒரு தமிழ் இனமாக, ஒரு சினிமாவில் நடிப்பவனாக கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது. இங்க என் பெண் பத்திரிகையாளர்கள், பெண் தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சினிமாவில் எழுதுற பாடல்கள் என்ன பாடல்களுங்க? நீரெடியா நாரெடி, உட்டாலக்கடி செவுத்த தோல் தான், உள்ளே தெரியுது ஏதோ ஒண்ணுதான். கட்டில்கள் எதுக்கு, கற்பூரங்கள் எதுக்கு, சாமிக்கு தான். கட்டில்கள் எதுக்கு, சாதிக்கத்தான். இப்படியெல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற என் தமிழ் முறையை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா, அது மீதுதான் எனக்கு கோபம். தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல. எத்தனையோ நடிகர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ நடிகைகளும் நான் அவர்களை பாராட்டி இருக்கிறேன். நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால், இந்த மண் எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண், எப்படிப்பட்ட அறிஞர்கள் தோன்றிய மண். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் மண் சோறு சாப்பிட்றான் ஐயா. அவன் தலைவனுடைய படம் 100 நூல் ஆவணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிட்றானே. ஒரு மனிதன் 6 அறிவுப்படுத்த உடை, நல்லா வெள்ளையும் சலையுமா சட்டை பேண்ட் போட்டுட்டு வரோம், எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு அம்மனமா வேப்பிலையை கட்டிக்கிட்டு என் தலைவன் படம் 100 நாள் ஓடணும், அது என்ன ஜில்வர் ஜூப்ளி கொண்டாடணும், வைர விழா கொண்டாடணும்ன்றானே. அதுவும் ஒரு வயசு பொண்ணுங்க படிச்சா, எம்ஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ நான் விஜய் பார்த்துட்டோம், ஐயோ ஐயோ ஐயோ. நான் எங்கேயோ அல்லோலையா கூட்டத்தில் ஏதாவது சத்தம் வருதுன்னு நினைச்சேன். எப்படி நீங்க படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு? இதையெல்லாம் சிந்திங்கன்னு சொன்ன. இப்ப இந்த பேச்சை எங்களுடைய முகநூல் பக்கத்தில் லைவ் போட்டானா ஒரு 100 பேர் வந்துருவான். அவன் 100 பேர் வந்தா என் கட்சியினுடைய தொண்டன் ஒரே ஆளே அதுக்கு கவுண்டர் கொடுப்பான். நாங்கள் கருத்தியலாக வளர்ந்தவர்கள், சித்தாந்தத்தால் வளர்ந்தவர்கள். 1,00,000 பேர் என் 1000 பேருக்கு சமம். என் 1000 பேர் உன் 10,00,000 பேருக்கு சமம். அது எந்த நடிகனாக இருக்கலாம். சிரஞ்சீவி கூட தெலுங்கானாவில் 25 லட்சம் பேர் கூட, நான் ஆந்திராவில். இன்னைக்கு என்னாச்சு? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளை கூட நான் சொல்வேன், அவரவர்கள் ஏதோ அவர் சார்ந்த சாதிக்கோ, அவர் சார்ந்த மதத்திற்கோ, அவர் சார்ந்த அரசியல் இயக்கத்திற்கோ உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி 4 நாள் ஜெயிலுக்கு போயிருப்பான், 2 வழக்கு வாங்கியிருப்பான், 2 சந்திச்சிருப்பான், 2 இடத்த கொடி பறிச்சிருப்பான், 2 ஊர்ல சாலை மறியல் பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட உத வாங்கியிருப்பான், லட்டி வாங்கியிருப்பான், கண்டிஷன் மேல கையெழுத்து போட்டிருப்பான் கன்னியாகுமரியில போய். ஏன்னா நான் போட்டேன் கன்னியாகுமரியில. ஆனா எதையுமே செய்யாம
40 வருஷம் சினிமாவில் நடிச்சு பல 100 கோடிகளை சம்பாரிச்சு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கடக்கிறார்கள் என்பதற்காக, தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேர பஞ்சாயத்து போர்டு பிரச்சனை நிற்க மாட்டேன், கவுன்சிலர் தேர்வுக்கெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம், உள்ளூராட்சி தேர்தலாம் சந்திக்க மாட்டோம், நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம், எம்எல்ஏ பதவி எம்பி பதவியெல்லாம் வேண்டாம், நேரா செஞ்சாச்சு கோட்டையில தான் எங்க வண்டி போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? இதுவா ஜனநாயகம்? ஆக நான் நடிகர்களை மீண்டும் சொல்லுகிறேன், நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். உங்கள் உறவுகளாக இப்படி போறான்ல, கர்ப்பிணி தாயா, கை குழந்தையா, பெண் பிள்ளைகளா, ஒரு 5-6 பெண் பிள்ளைகளுக்கு மயக்கம் போட்டு ஊந்துச்சு. பாவம், அதுல யாரோ 2 புண்ணியமா கையை பிடிச்சி தூக்கி கூட்டு போறான். அப்ப அது மேல ஏறி மிதிச்சுட்டு போறான். அதை ஒரு பத்திரிகை நண்பர்கள் படம் எடுக்கிறான். உடனே அங்கிருந்து ஒருத்தன் வந்து அந்த பத்திரிகை நண்பரை மிரட்டுறான். இதுவா நீங்கள் கற்றுத்தருகின்ற அரசியல் பண்பு? இது அரசியல் பண்பாடு? இதுவா அரசியல் நாகரிகம்? ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழர் நிலத்தின் உரிமைகளுக்காக சமரசமற்று வெகுமக்களை இது போன்று அணிதிரட்டி போராடுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருகிறது.